கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நள்ளிரவு நேரம். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் விண்வெளியில் பல கோடி கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஹப்பிள் தொலைநோக்கி அனுப்பிய பழைய தரவுகளை ஒரு மென்பொருள் தானாகவே ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. மனித கண்களால் பல தசாப்தங்களாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அந்த மென்பொருள் ஒரு நொடியில் கண்டுபிடித்து உலகிற்கு சொல்கிறது. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படமல்ல நண்பர்களே, இதுதான் இன்று நாம் வாழும் நிஜம். ஹலோ டெக் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஐ வீக்லி ஹோஸ்ட். இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு, இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ நம் உலகத்தையும் குறிப்பாக நம் இந்தியாவையும் எப்படி மாற்றப் போகிறது என்பதுதான். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏஐ என்பது வெறும் சாட்பாட்கள் மட்டும்தானா, அல்லது மனித இனத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா? பொதுவாக மக்கள் நினைப்பது ஏஐ என்பது நம் வேலைகளை பறிக்க வந்த ஒரு அரக்கன் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல நண்பர்களே. வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு பெரிய தொழில்நுட்ப மாற்றத்தின் போதும் இப்படி ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த முறை அரசு என்ன செய்கிறது தெரியுமா? பிரிட்டன் போன்ற நாடுகளில் ஏஐயால் வேலைவாய்ப்புகள் மாறும்போது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக யுனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கலாமா என்று இப்போதே விவாதிக்கத் தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். இந்தியாவின் மாஸ்டர் பிளான், தி இந்தியன் ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றி சிந்தியுங்கள். இந்தியா இதற்கு எப்படி தயாராகிறது? நம்மில் பலருக்கு தெரியாது, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஏஐ இன்னோவேஷன் சிட்டியை மகாராஷ்டிராவில் உருவாக்கப் போகிறது. இதற்காக டாடா குழுமம் மற்றும் சுமார் $11 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. அது மட்டுமா, இந்தியாவின் எக்கனாமிக் சர்வே 2026 ஒரு அதிரடியான திட்டத்தை முன்வைத்துள்ளது. அதுதான் ஏஐஓஎஸ். எப்படி யுபிஐ மற்றும் ஆதார் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா உலகையே திரும்பி பார்க்க வைத்ததோ, அதேபோல ஏஐயை ஒரு பொது சொத்தாக மாற்றி சாதாரண மக்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் தொலைநோக்கு பார்வை. கல்வி மற்றும் எதிர்காலம், எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ். ஆனால் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை இயக்க ஆட்கள் வேண்டாமா? இங்கேதான் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. ஐஐஎம் அகமதாபாத் 100 கோடி நிதியுதவியுடன் ஒரு புதிய ஸ்கூல் ஆஃப் ஏஐயை தொடங்குகிறது. மத்திய அரசின் சோர் போன்ற இலவச திட்டங்கள் மூலம் ஏற்கனவே 2.1 லட்சம் மாணவர்கள் ஏஐ கற்று வருகிறார்கள். நண்பர்களே, கர்நாடகாவில் இன்னோவேஷன் ஆக்ட் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை சோதிக்க பாதுகாப்பான சூழலை, ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸுகளை அரசு உருவாக்கி தருகிறது. அதாவது, ஒரு ஐடியாவை பயமில்லாமல் சோதித்து பார்க்க ஒரு களம் தயார். ஸ்பான்சர் இணைப்பு, ப்ரமோஷன், ஸ்கில் பில்டிங். இவ்வளவு பேசுகிறோமே, நீங்களும் இதில் ஒரு பகுதியாக வேண்டாமா? ஏஐயை பார்த்து பயப்படாமல் அதை ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஐஐடி டெல்லி போன்ற நிறுவனங்கள் வழங்கும் நேரடி பயிற்சிகளை நீங்கள் கவனிக்கலாம். எதிர்காலம் என்பது ஏஐ தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இருக்கப் போகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கன்க்ளூஷன் அண்ட் சொல்யூஷன்ஸ். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். ஏஐ என்பது வெறும் ஹைப் கிடையாது. இது வகுப்பறைகளிலும் மருத்துவமனைகளிலும் தண்ணீர் மேலாண்மையிலும் மாற்றத்தை கொண்டுவரப்போகும் ஒரு யதார்த்தமான கருவி. தனிப்பட்ட முறையில் நாம் என்ன செய்ய முடியும்? புதிய தொழில்நுட்பங்களைக் கண்டு பயப்படாமல் அடிப்படை ஏஐ அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். தரவுகளை, டேட்டாவை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏஐ என்பது மனிதனை மாற்றுவதற்காக அல்ல, மனிதனின் திறனை மேம்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.